அது வந்து அந்தோதயா, அப்புறம் வந்து வந்தே பாரத், இதெல்லாம் சமஸ்கிருதத்தில் இருக்கு. அதெல்லாம் வந்து திருக்குறள் எக்ஸ்பிரஸ், அதே மாதிரி பொதிகை எக்ஸ்பிரஸ், பாண்டியன் பல்லவன் எக்ஸ்பிரஸ்ன்னு மாத்தினாடா. முட்டாள்தனமா இல்லையா இது? தமிழகத்தில் ஏற்கனவே அப்படித்தான் சார் ஓடிட்டு இருக்கு. பொதிகை எக்ஸ்பிரஸில் நான் போயிட்டு வந்துட்டு இருக்கேன். ஏற்காடு எக்ஸ்பிரஸ்ன்னு இருக்கு, பாண்டியன் பல்லவன் முத்துநகர், இப்படி எல்லாம் தமிழ் பேரில் நிறைய ஓடிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். தமிழகத்தில் மட்டுமே ஓடக்கூடிய ட்ரெயினுக்கெல்லாம் அது பேர். அதே மாதிரி வந்து வந்தே பாரத் இந்தியாவில் ஓடிட்டு இருக்கு. அதனால அது வந்தே பாரத்னு வச்சிருக்காங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு ரொம்ப அதில் வந்து போகிறது வந்து உங்களுக்கு பிடிக்கலன்னா திமுக காரன் யாரும் அதில் போக வேண்டாம்னு சொல்லுங்க சார். நல்ல விஷயம் தானே சார்? திமுக காரன் நிறைய பஸ் வச்சிருக்கா, அந்த பஸ்ஸில் போய் சொல்லுங்க சார். உங்கள் கட்சிக்காரன் பிழைச்ச மாதிரியும் இருக்கும், உங்கள் கொள்கையை நிலைநாட்டின மாதிரி இருக்கும். எங்களை மாதிரி தேசியவாதிகள் வந்து ட்ரெயினில் போகிறதுக்கு ஈஸியாக டிக்கெட் கிடைக்கும். அதை செய்யுங்க. பித்தலாட்டம் சார். அது வந்தே பாரத் வந்து தமிழில் இல்லை, அது சமஸ்கிருதத்தில் இருக்குது. உங்கள் பொண்டாட்டி பேர் என்னது? துர்கா, அது தமிழா? அது சமஸ்கிருதம் தான். உங்கள் பேர் என்னது? ஸ்டாலின், அது தமிழா? அது வந்து ரஷ்ய மொழியில் இருக்குது. சரி, உங்கள் அப்பா பேர் என்னது? கருணாநிதி, சமஸ்கிருதம். உங்கள் அம்மா பேர் என்னது? தயாளு, சமஸ்கிருதம். நீங்கள் உங்கள் புத்திர பாக்கியத்துக்கு வச்சுக்க பேர் என்னது? உதயநிதி, சமஸ்கிருதம். சரி, நீங்கள் உங்கள் கட்சிக்கு வச்சுருக்க பேர் என்னது? திராவிட. திராவிட என்னது? சமஸ்கிருதம். சரி, உங்கள் கட்சிக்கு ஒரு சின்னம் கொடுத்து வச்சிருக்கீங்களா, அது என்னது? உதய சூரியன். உதய வந்து என்னது? உதய சூரியன், ரெண்டுமே வந்து சமஸ்கிருதம். அவ்வளோ உங்கள் பேர் அவ்வளோ சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் மாற்று வேற்றுமொழி. சரி, நீங்கள் வச்சுருக்க தொழில் நிறுவனங்கள்லாம் என்ன வச்சுருக்கீங்க? G2 சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழோ. சன்ஷைன் பள்ளிக்கூடம், அது வந்து சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்டதோ. இல்லைன்னா சன் டிவி சுத்தமான தமிழோ. இல்லை அப்படின்னா ரெட் ஜெயண்ட், இது சுத்தமான தமிழோ. தயாநிதி மாறன், கலாநிதி மாறன், இதெல்லாம் வந்து சுத்தமான தமிழ் பேரில் இருக்கோ?